ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய எய்ம் போலீஸ் யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள பொது அறிவு வினாக்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது? 56 ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது. ரெண்டாவது கொஸ்டின், உலக சுகாதார தினம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார். நாலாவது கொஸ்டின், நேபாள நாட்டின் பிரதமர் பாலந்திரா சயாலன். அஞ்சாவது கொஸ்டின், ஈரான் தலைநகரம் டெஹ்ரான். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஆளுநர் யாருன்னு கேட்டால் சஞ்சய் மால்வேத்ரா. முத்ராகடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. செபி முழு நேர உறுப்பினர் யார்? KV ராமமூர்த்தி. 9வது கொஸ்டின், வங்கிகளுக்கான ரெப்கோ விகிதம் 5.25%. 10வது கொஸ்டின், தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் சாய்குமார். 11வது கொஸ்டின், சல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி. 12வது கொஸ்டின், இந்தியாவின் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எத்தனை சதவீதம் உள்ளது? 81%. 13வது கொஸ்டின், கர்சாந்தி என்ற செயற்கை நுண்ணறிவு AI எதை பற்றியது? கர்சாந்தி என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் எதை பற்றியதுன்னு கேட்டால் வருமான வரி சட்டம் பற்றியது. 14வது கொஸ்டின், டாக்டர் PR அம்பேத்கரின் பிறந்த நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டுதோறும் டாஸ் நாளாக கொண்டாடுகிறோம். அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது பீம் ஜெயந்தி. டாக்டர் PR அம்பேத்கரின் பிறந்த நாளான 14ஆம் தேதி சமத்துவ நாளாகவும் கூட கொண்டாடுகிறோம். சமத்துவ நாள். 15வது கொஸ்டின், சமீபத்தில் போரினால் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் யாருன்னு கேட்டால் அயதுல்லா அலி கமேனி. 16வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஜிந்த், சோனிபட்டு. 17வது கொஸ்டின், நாட்டிலேயே முதல் முறையாக குவாண்டம் கன்னிகள் சோதனை வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் ஆந்திர பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. 18வது கொஸ்டின், அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற மெமோரியல் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக எந்த நாடு அறிவித்துள்ளது? அதாவது அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் என்ற அமைப்பு தீவிரவாத அமைப்பாக எந்த நாடு அறிவித்துள்ளது கேட்டால் ரஷ்ய நாடு மெமோரியல் என்ற அமைப்பை தீவிரவாத அமைப்பாக ரஷ்யா அறிவித்துள்ளது. 19வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசை தட்டி சென்றவர் மரியா கொரினா மச்சாயோ. வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 20வது கொஸ்டின், மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்ட விண்வெளி திட்டம் எதுன்னு கேட்டால் ஆர்டமிஸ் 2. இந்த ஆர்டமிஸ் 2 என்பது என்னன்னு கேட்டால் நிலவில் மறுபக்கத்தை ஆய்வு செய்ய. 22வது கொஸ்டின், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள நாடுகள். ஒரு 5 நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளது. அந்த 5 நாடுகளும் ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் USA, UK. 22வது கொஸ்டின், ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரான லலித் டாஸ் பதக்கம் வென்றார்? சில்வர் பதக்கத்தை வென்றார். ஸ்பெயினின் கிரனாடாவில் நடைபெற்ற ISSF உலக
கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் பதக்கத்தை வென்ற இந்திய இணை எது? பால்கண்டு முகேஷ் நிலவள்ளி. 24வது கொஸ்டின். T20 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை சாதித்து உலக சாதனை படைத்தவர் யாருன்னு கேட்டால் லாரோ கார்டோசோ. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான மீனாட்சி தாஸ் பதக்கம் வென்றார், தங்கம் பதக்கத்தை வென்றார். 26வது கொஸ்டின். மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவில் விஸ்வநாத் சுரேஷ் டால் பதக்கம் வென்றார், தங்க பதக்கத்தை வென்றார். 27வது கொஸ்டின். 2026 ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டால் துருக்கியில் அண்டால்யா. பொது அறிவு வினாக்கள். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் முக்கிய புத்தாண்டு தினங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினமாகவும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மாநிலத்தில் உகாதி தினமாகவும், மகாராஷ்டிரா, கோவா போன்ற மாநிலங்களில் குடிபாட்டாவா, கேரளாவில் விசு, அசாமில் பெங்காலி பிகி, மேற்கு வங்காளத்தில் பொய்லா பொய்சாக், பஞ்சாபில் பைசாகி, காஷ்மீரில் நவ்ரோ. எல்லாம் முக்கியமான கொஸ்டின், பொது அறிவு கொஸ்டின். நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.